நீங்க 80s 90s கிட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நமக்கான ஒரு வீடியோ தான் இல்லை. ஆமா. என்னன்னு கேளுங்க. அது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு அற்புதமான பீரியடு. 80ல இருந்து 90 வரை செம்மையான படங்கள். அ ஒரு தியேட்டரே ஒரு ஜாலியான கொண்டாட்டம். தீபாவளிக்கெல்லாம் பார்த்தா 15 படம் ரிலீஸ் ஆகும். இத பார்க்கிறதா, அத பார்க்கிறதா, ஏதாவது ஒண்ணு பார்க்கிறது அப்படின்னு. அப்படின்ட்டு. ஸோ அந்த டைங்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான பாடல் நிறைய வருது. ராஜா சார் வந்து ஒரு தொடர்ந்து அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷமா வெளில இருந்தாரு. அப்பப்போ ஊடால ஊடால வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, சில பேர். நல்லா நிண்டு பாட்டு குடுத்தவங்க. எஸ். ஏ. ராஜ்குமார், சிற்பி, தேவா சார் இவங்க எல்லாருமே செம டேலண்டட் தான். எல்லாருமே வந்தாங்க, இருந்தாங்க. ஸோ ஆனா ராஜா சார் அங்கிட்டு மலை மாரி இருந்தாலும், இவர் ஒரு பக்கம் அவங்க தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க பதிவு பண்ண பாடல்கள்ல. அந்த டயத்துல வந்த பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். ராசா ராசா உன்ன வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல. இந்த மாரி ஒரு அருமையான சாங்கா இருக்கும். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் சரி. இப்படி சில சாங்ஸ் இது பூரா நம்ம பார்த்த பாட்டு, கேட்ட பாட்டு தான். சரி. அப்ப அந்த காலகட்டங்கள்ல சில பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நம்ம ரொம்ப அருமையா ரசிச்ச பாட்டு. ஆனா பாருங்க, படத்த பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஆனா படத்துல நான் கேட்ட மாரி இருக்கே அந்த படம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அந்த மாதிரி வராத படங்கள்ல இருந்து வெளிவந்த வெற்றி பெற்ற பாடல்கள். வெளிவராத படங்களிலிருந்து வென்ற வெற்றி பெற்ற பாடல்கள். அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 90கள்ல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பாருங்களேன். சினிமால வந்து லெஜெண்ட்னு சொல்லக்கூடிய கமலஹாசன், ரஜினிகாந்த் அங்கிட்டு இங்கிட்டு அடித்திரி குதிரி நிறைய பேர் இருந்தாலும், ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திருங்க ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்ல. திடீர்னு ராமராஜன் சார் வந்தாரு பாருங்க. அடிச்சு நகர்த்தி வாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேளு. இருந்தாரு அவரு ஒரு பக்கம். மோகன், முரளி எல்லாருமே இருந்தாங்க. ராமராஜன் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவரை எப்படி சொல்றது கேட்டீங்கன்னா, பிள்ளையார் மாதிரி. லோ காஸ்ட். சாதாரணமான மக்களுக்கு எங்க பார்த்தாலும் பிள்ளையார் சில கோயில் இருக்கு. அங்க போய் நம்ம ஜாவி போறோம் இல்ல அப்படி கும்பிட போறோம். அந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் நாயகன் ராமராஜன். மக்கள் நாயகன், கொண்டாடப்பட்டவர் அவரு. கிராமங்கள் எல்லாம் அவ்வளவு ரீச் அவருடைய இது. ஸோ அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா 90 டைம்ல வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட லோ பட்ஜெட் நாயகன் சொல்றதை விட மினிமம் இந்த கேரண்டி நடிகர். அவர் படங்கள் வந்து மினிமம் கேரண்டி. அவர் நடிச்ச வந்து நிறைய படங்கள் வந்து டிராப் ஆயிருக்கு பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 படத்துக்கிட்ட இருக்கும். நான் ராமராஜன் வந்து டிராப் ஆன படங்களை. ஏன்னா அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிச்ச படம் சிலது பாட்டு ரெடியாக இருக்கும், சில படம் அப்படி நின்ன போன படங்கள்ல இருந்து சில பாடல்கள். இது வந்து அந்த 85, 90 டைங்கள்ல தான் வந்த படம். காவலன் அப்படின்ற ஒரு படம். அந்த காவலன் படத்துல வந்து ராஜேஷ் கண்ணான்ற வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டிருப்பாரு. அவர் தான் டைரக்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு வந்து கேளுங்களேன். கண்மணியே பைங்கிளியே ரொம்ப அருமையான பாட்டு. எஸ்பி விஷால் பாட்டு, ஒரு குத்து பாட்டு. இந்த பாட்டு நல்லா அந்த இதெல்லாம் கிட்ட கேட்டங்க பாட்டு. ஆனால் இந்த படம் வெளியாகல. அதே மாதிரி தான் இந்த படம். செம்மையான படம். மண்ணுக்கு அந்த பையன்னு சொல்லி தேவா மியூசிக். குஷ்புவும் ராமராஜன் சாரும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த படத்துல உள்ள இந்த பாட்டு கேளுங்களேன். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு. இதை பாடினவர் காயல்பட்டினம் ஷேக் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடகர், அற்புதமான பாடகர். ரொம்ப எப்படி நாகூர் மணிமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்புறம் இவர் ஒரு அற்புதமான பாடகர், நல்ல பாடகர். ஸோ இவர் குரல்ல கேட்கறதுக்கு இந்த பாட்டு அவ்வளோ அருமையா இருக்கும் பாட்டுங்க. ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. இதே படத்துல வந்து இன்னொரு பாட்டு ஜானகிமாவும் சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழம் பூமடலே. சிந்தாமணி குயிலே அப்படின்ற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. சரி. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழம் பூமடலே. இந்த பாட்டை எழுதுனது கவிஞர் காளிதாசன். நான் அவரை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அறியப்படாத பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் எழுதிய நிறைய பாடல் தேவா மியூசிக்ல அவர் எழுதிய நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ இவர் எழுதிய ரொம்ப அருமையான பாட்டு. ஆனால் அந்த படம் வேற ரிலீஸ் ஆகல. மண்ணுக்கேத்த மைந்தன்.
கொஞ்சம் தழுவாமலே நீ நழுவாதடி மனம் பொறுக்காதடி மயிலே என் மயிலே. இவர் நம்ம ஒரு அழகான ஹீரோ 90s 90களில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹீரோன்னு சொல்லலாம். ராம்கி அவங்க சின்னப்ப மண்ட பேசல இல்லையா உள்ள வந்தாரு. அவர் நல்லா நிறைய சிந்துரப்புல அவர் ஸ்டைலே அவ்வளோ அழகா இருக்கும். அது ஒரு ஒன்று ஷாலை ஒன்று மாதிரி மேலே போட்டு ரொம்ப அற்புதமாக அவர் முடி அந்த ஹேர் கட் அந்த முடிக்காண்டியே அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அந்த டைங்களில் ராம்கி சாருக்கு. இப்போ வரைக்கும் ராம்கிக்கு அந்த முடி அப்படியே தான் இருக்குது. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கட்டும். ஸோ அவர் நடித்த படங்கள்ல நிறைய படங்கள் அவர் ஹிட்டு கொடுத்தவர். அவர் நடித்த படங்கள்ல ஒரு படம் புத்தம் புது பூவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இந்த பாட்டு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பாட்டுலாம் நம்ம கேட்டு இந்த படம் வந்திருக்கோம் நம்ம பார்த்துருக்கோமோ அப்படின்ற மாதிரி நம்மளோட கலந்த பாடல் இந்த பாடல். ஆனா வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் எம்பாட்டுனா சந்தோஷம். இந்த பாட்டுலாம் நம்ம இந்த படம் வரவே இல்லை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அம்மாடி வாம் கொலுசு சத்தம் ஆதாரமா. இதே படத்தை ஜெயச்சந்திரன் சாருக்கு ஒரு பாட்டு இருக்கு, சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும். அற்புதமான சாங், வேற லெவல் சாங், கேட்பாங்க. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும். சரி, என்னை கேட்டா இப்ப கூட ராம்கி சாரை வச்சு இந்த பாட்டை அந்த படத்தை நம்ம முடிச்சிடலாம் அழகா. வேத்து போன செய்தி கேளு கடலுக்குள் தாமரையும் பூப்பரே. சூப்பரா எடுத்து ஓடிடியோட ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா ராம்கி சார் இன்னும் யூத்தா தான் இருக்காப்புல. சூப்பரான வந்திருந்திருக்க வேண்டிய ஒரு படம். சரி, ரைட்டு, என்னென்ன காரணம்னு தெரியல, இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. பாடல் நல்ல ஹிட்டு பார்த்தீங்க. இதே மாதிரி தான் நம்ம லிவிங்ஸ்டன், அவர் நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து வில்லனை அறிமுகமாயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார். அப்புறம் 90s சூப்பர் படம் சுந்தர புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி பண்ணாரு. அந்த படம் செம ஹிட் ஆனவுடனே ஒரு 2-3 படங்கள் அவர் வந்து ஹீரோவை பண்ணார். அதில் வந்து சொல்லாமலே ஒரு குறிப்பிட்ட படம். பட் அந்த டைங்களில் ஒரு எடுத்த படம் தான் அவருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் லிவிங்ஸ்டனும் கௌசல்யா வந்து நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து பாருங்க, இந்த பாட்டு வந்து அவ்வளோ அருமையான ஹிட்டுங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே கேளுங்களேன். வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா நெஞ்சு. துரதிருஷ்டவசமா இந்த படம் வந்து வெளியே வரவே இல்லை. என்ன காரணம் தெரியல, ப்ரொடியூசர் ப்ராப்ளமா என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த படம் வெளியே வரல. ஆனால் பாடலை பூரா அருமையான பாடல் பார்த்தீங்க. உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. இது நம்ம வந்து நிறைய கேட்ட பாட்டு, நம்ம திருவிழாக்கள்லையோ பஸ்லையோ இங்கேயே கேட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த படம் வெளியே வரலன்றது நமக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், என்னடா இந்த பாடம் வெளியே இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்து நம்ம இந்த வரிசையில் பார்க்க பார்ப்போம். பிரபுதேவா, அவர் 90ல தேவா பிரபுதேவா சேர்ந்துட்டாங்கன்னா கானா. தேவா சாரை பற்றி சொல்லவே வேணாம், கானால குத்துன்னு குத்துருவாரு. அப்படி ஒரு குத்த பாருங்களேன். அப்போ அந்த நினைவு இருக்கும் முறையில ஒரு பாட்டு, சாரி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசான்ற ஹிட் சாங்கு, அவர் எப்பா எப்பா ஐயப்பான்ற ஒரு ஹிட் சாங், இப்படி ஒரு வெரைட்டியான குத்து பாட்டா போட்டிருப்பாரு அவர். பார்த்துக்கோங்க, லாலாக்கு டோல் டப்பிமான பிரபுதேவாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல். அப்படி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. ஒரு 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன்ல வந்த படம் அந்த களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து வெளியே வரல. ஆனா அந்த படத்துல உள்ள இந்த ஷாங்க பாருங்க. உட்காந்து ஆத்தினாலே சாயான்னு சொல்லி செம்ம குத்துங்க. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா இப்ப கூட அந்த நிறைய பேர் இப்ப டான்ஸ் பண்றாங்கல்ல, அவங்க இந்த பாட்டை வந்து கவர் டான்ஸ் போடலாம். சூப்பரா இருக்கும். ஃபேஸ்புக் இதுல யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா அவ்வளோ ஹிட் ஆகும். இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஹிட்டான சாங் இந்த சாங். நான் ஏதோ படத்துல தான் இருக்குன்னு நினைச்சேன். படத்துல இருக்கிற அந்த படம் வரலையேங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி எவ்வளோ படங்கள்லாம் கிடக்கோ அப்படி புதையல் மாதிரி கிடக்குதுங்க ஒவ்வொரு நாளும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 எடுத்து வெளியே கொண்டாந்துருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ சமீபத்தில் தான் ஒரு 2010 இந்த டைமில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சீனு ராமசாமி, நம்ம விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால் 3 பேரோட காம்பினேஷன், யுவன் சங்கர் ராஜா மியூசிக், வைரமுத்து வந்து எழுதுகிற பாட்டு. படம் வந்து இடம் பொருள் ஏவல். இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான பாட்டுங்க, வீர காத்தே வீசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலடி சாங்ஸ் ஒன்று உண்டு. லவ் சாங்ஸ் சூப்பராக போட்டிருப்பாப்புல யுவன் சங்கர் ராஜா. செந்தில் தாசனும் யாரோ ஒரு புது ஆள்லாம் பாடி, அனிதாவும் செந்தில் தாசனும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு, கேட்க. விஜய படத்துல வர்ற இந்த பாட்டு அந்தோணிதாசன் பாடியிருப்பாரு. இந்த மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவ்வளோ அற்புதமா சொல்லியிருப்பாரு. எனக்கு இந்த
பாட்டை கேட்கும் போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. தந்தானேனா 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 என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த சமூக அக்கறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த பாட்டுல நிறைய இருக்கும். பட்டி வாழக்குட்டி பொதுவாகவே சீனு ராமசாமி சரி, வைரமுத்து சரி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீனு ராமசாமி ஒரு மாதிரி ஒரு அக்கறையோட தான் படம் எடுப்பாரு. அவருடைய படத்துல ஒரு சின்ன மெசேஜாவது இருக்கும் கண்டிப்பா. பெரிய அளவுல இல்லைனாலும் ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விதமா தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாரு. நல்ல ஒரு மெசேஜா தான் சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு சொன்ன மெசேஜ் தான் அது. இதுக்கு வைரமுத்து எழுதின வரியில பாருங்களேன், மலைக்கு மேல போய் மொட்டை அடிக்கலாம், ஆனா மலையவே மொட்டை அடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான வரிகள். மலைக்கு போய் மொட்டை போடு மலைக்கே மொட்டை போட மலையை, நம்ம காடை, நம்ம மலையில எல்லாத்தையும் நேசிக்கணும். எல்லாத்தையும் அது எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த மரத்தை கடத்துறது, ஸோ அந்த அழிக்கிறது, மரங்களை பாதுகாக்க தவறுறது, இதை பத்தின ஒரு அருமையான ஒரு படம். இடம், பொருள், ஏவல் அப்படின்றத பார்த்தாலே தெரியுது. நம்ம வசிக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த மலைகள், மலை சார்ந்த பகுதிகள், வயல்வெளிகள் எதுவா இருந்தாலும் இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான சாங்குங்க. ஆனா இந்த படம் வெளிவராது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். இப்போ கூட ஒன்றும் போயிட்டு போகல. படம் ஒருவேளை ரெடியா இருந்துச்சு, முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஓடிடியில கூட ரிலீஸ் பண்ணலாம். பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்கெல்லாம் விருது வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வரிகள். ஆல்ரெடி தர்மதுரையில் வாங்கியிருந்தாரு. எந்த பக்கம் போகும்போதும் வானம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சாங். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. சரி பார்ப்போம் அது என்னன்னு தெரியல. அந்த படம் வராது நமக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். சரி, இந்த பதிவு இதுதான். இது எதுவும் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்னென்ன பாட்டு என்னென்ன படம்ன்றத. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டுன்றதையும் சொல்லுங்க. மற்றபடி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.